ஒரு ஸ்டெப் இருக்கும். அந்த இடத்துல வச்சு இப்படி மடிக்கணும். மடித்தா இப்படி உங்களுக்கு வரும். வந்தோடனையும் நீங்கள் இந்த இடத்துல இருக்க ட்ரையாங்கிளை ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எடுத்து ஃபஸ்ட்டோட எண்டில் எடுத்து வைக்கணும். இப்போ நீங்கள் முடிச்சோடனையும் மடிக்கணும்னா அதுக்கு லைன் போட்டுக்கோங்க. கரெக்டாக மடிக்கிறதுக்கு இந்த எஜ்ஜுக்கும் இந்த எஜ்ஜுக்கும் போட்டு இந்த இடத்துல ஒரு லைன் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த பிடிச்சி கரெக்டாக இந்த லைன் இருக்கிற இடத்துலையே போகணும். நீங்கள் ஹாஃப் ட்ரையாங்கிள் பண்ணிட்டீங்க. அடுத்த ட்ரையாங்கிள் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடுவீங்க. அதுக்குன்னு திருப்பி லைன் போட தேவையில்லை. இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடச்சிச்சின்னா அது கரெக்டு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பிடிச்சிக்கணும். பிடிச்சி இப்படி அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர்ட் மாதிரி ஷேப் வந்துடும். இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த லைனில் ப்ளேஸ் பண்ண முடியும். இந்த லைனில் கரெக்டாக இது மேட்ச் ஆகும். அதே மாதிரி பின்னாடியும் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த விங்ஸ் பார்த்தீங்களா, இதை உள்ளே விடணும். இதுக்குள்ளே இல்லை, இதுக்கு வெளியே இங்கே விட்டு மடிக்கணும். இதே மாதிரி பின்னாடியும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த விங் இருக்குல்ல, இதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மாற்றணும். இப்போ அடுத்தது அதே விங்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மாற்றணும். ரெண்டுத்தையும் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா ஓகே. இப்போ நம்ம மடிக்கும் போது இந்த இடத்துல கேப் இருக்கணும். அதுக்கப்புறம் இதை திருப்பி இப்படி எடுக்கணும். எடுத்து அந்த இடத்துல பிடிச்சி இதை இப்படி அமுக்கி இப்படி உள்ளே போட்டிங்கன்னா இது வந்துடும். இப்போ இதை இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் கிடச்சிச்சுன்னா ஓகே. அடுத்தது இந்த இதை இப்படி மடக்கணும். மடக்கிட்டு அதே மாதிரி திருப்பி இந்த இடத்துல பின்னாடி பண்ணணும். இதை இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் மாதிரி கிடைக்கும். ஒரு சிம்பிள் கிடச்ச பிறகு குட்டியாக ஒரு மடிங்க. மடித்தோடனே எடுத்துடணும். ஃபுல்லாக எடுத்த பிறகு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் மாதிரி ஒன்று வரும். அந்த ஃபோல்டிங்கை நீங்கள் பண்ணணும். பண்ண பிறகு பேர்ட் உங்கள்கிட்ட வந்துடும். பேர்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா ஓகே. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணணும். இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணணும். அதோட பீக் இப்படி வந்த பிறகு லாஸ்ட்டாக நீங்கள் பின்னாடி இந்த இடத்துல ஒரு மடி மடிச்சுக்கோங்க. மடித்த பிறகு திருப்பி பின்னாடி ஒரு மடி முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், உங்களோட ஹம்மிங் பேர்ட் ரெடி. ஹம்மிங் பேர்ட் ரெடி ஆயிடுச்சு.